ஒரு ஹிந்தி எதிர்ப்பை மையப்படுத்தி வைக்கப்பட்ட படம். கண்டிப்பாக கலைஞனுடைய பொட்டன்ஷியல் இருக்க உள்ள, அண்ணாவுடைய இது இருக்கும். இது வர்றப்ப இந்தியக்காக எப்படியெல்லாம் போராட்டாங்க. இந்த கதையை என்னன்னா, அந்த முக்கியமான ஒரு கேரக்டரு அவர் என்ன பண்ணார், தூக்க மாத்திரையை சாப்பிட்டு உடலில் தீ வச்சுக்கிடுவார். தீ வச்சுட்டு சொல்லுவார், இந்த தீ வந்து இந்திங்கிற ஒரு ஆதிக்க மொழி தமிழ்நாட்டில் வராமல் அழிக்கணுங்கிறது தான் அவர் பேசிட்டு வைப்பார். இது தீ பற்றி எரிட்டும் அப்படிங்கிற மாதிரி. அந்த கேரக்டர் தான் சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு. கிளைமேக்ஸ் காட்சி, அந்த காட்சியை ஒன்றும் சென்சாருக்கு போனப்போ அது ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுங்களேன். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் அந்த படம் வருது. ஒரு ரொம்ப சென்டிமெண்டலாக எமோஷனலான படம். இந்த படம் வர்றப்ப திமுகவுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படிங்கும்போது கரெக்டாக ஒரு 2 தமிழர் பண்டிகையான பொங்கல் அன்னைக்கு வருது. அடுத்த 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இது ஏதோ ஒரு வழியில் பார்க்குறப்ப அரசியல் ரீதியாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு பேக்கப் கொடுக்குன்னு நம்புகிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஜனநாயகன் கடைசி படம், தேர்தல் வரப்போகுது, நம்ம அரசியல் பேசியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இது பண்ணுறாங்க. இந்த சினிமாவை தாண்டி உள்ளுக்குள்ள அரசியல் வந்துச்சு. 2 ஒரே நேரத்தில் வருது, ஒரு வாரம் கேப் விட்டு வருது, ஒரே நாளில் வருதுங்கிற மாதிரியான பிரச்சனைகள் போகிறப்ப இப்போ அது வந்து வேறு மாதிரி நேரடியாக ப்ரொடக்ஷன் கம்பெனியை தாக்க முடியாமல், டைரக்டரை தாக்க முடியாமல் சிவகார்த்திகேயன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்.